தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்கட்டும். தெய்வத்தின் குரல் பார்ட் 1 நான் முடிச்சிட்டேன். பார்ட் 2 இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பார்ட் 1க்கும் 2க்கும் நடுவில் 2-3 சாப்டர் கொடுத்துருக்கேன். அதில் இன்னைக்கு காயத்ரி மந்திரத்தோட மகிமையை சொல்கிறேன் உங்களுக்கு. 3 தலைமுறையாக காயத்ரியை பண்ணாமல் நம்ம விட்டு விட்டாக்க அவன் பிராமணனே இல்லை. அப்பேற்பட்டவா இருக்கிற தெரு கூட அக்ரஹாரம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, மகாபெரிவா சொல்லியிருக்கா. இன்னும் 3 தலைமுறை ஆகலை, 2 தலைமுறை தான் ஆயிருக்கு அப்படின்னாக்க அவளை பெயரளவில் சொல்லலாம் பிராமணான்னு. ஒரு சின்ன நெருப்புப்பொறி இருந்தால் போகிறோம், அதை ஊதி 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 நம்ம பெருசாக்கிடலாம். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையாவது பூனல் போட்டுருக்கிறவா 1000 காயத்ரி பண்ணுங்கோ. கண்ட இடத்துல கண்ட ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் அனாச்சாரம் செஞ்சதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு இனிமேலாவது கண்ட ஆகாரத்தை சாப்பிடாம மந்திர சக்தி இருப்பதற்கு தேகத்தை பரிசுத்தமாக வச்சுக்க வேணும். சகஸ்திர பரமா தேவி சத மத்தியமா தசாவரா அப்படின்னு 1000 ஆவிர்த்தி ஜபிப்பது உத்தமம். 100 ஜபிக்கிறது மத்தியமம். காலம்பர மத்தியானம் சாயந்தரம் என்ற ஒவ்வொரு காலத்திலும் 10 காயத்ரியாவது எத்தனை ஆபத்து இருந்தாலும் சரி ஜபிக்கணும். இந்த 3 காலங்களும் சாந்தம் உண்டாகிற காலம். காலம்பர பட்சி மற்ற பிராணிகள் மனிதர்கள் எழுந்திருக்கும் காலம். அதே மாதிரி சாயங்காலம் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு ஓய்ந்திருக்கும் காலம். மத்தியானம் சூரியன் உச்சியில் இருக்கான், அப்போ எல்லோரும் அயர்ந்திருக்கும் நேரம். இந்த 3 காலத்திலும் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி இவா 3 பேரையும் காலையில் பிரம்ம ரூபிணியாகவும் மத்தியானம் சிவரூபிணி சாயங்காலம் விஷ்ணு ரூபிணியாக தியானம் செய்யணும். காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தியும் அடங்கி இருக்கு. மற்ற எல்லா மந்திர சக்தியும் கொடுப்பது காயத்ரி தான். நாம் காயத்ரியை ஜபிக்கலேன்னாக்க வேறு மந்திரத்துக்கு பலனே இல்லை. மோட்சத்துக்கு போகிறதுக்கும் காயத்ரி ஜபம் உதவுறது. சந்தியாவந்தனத்தில் அர்க்கியமும் காயத்ரியும் ரொம்ப முக்கியம். ஆபத்திலும் அசௌகரியமாக இருக்கும் போது கூட காயத்ரி பண்ணணும். பாரத யுத்தத்தின் போது கூட ஜலம் கிடைக்கலையா, அதனால் தூளியை வச்சு கொண்டு காலம் தவறாமல் சேனா வீரர்களை அர்க்கியம் கொடுத்தா. தூளி என்றால் புழுதியை வச்சுட்டு. அஸ்தமனம் உதயம் உச்சி காலத்திலும் அர்க்கியம் கொடுக்கணும், நிச்சயமாக கொடுக்கணும். இடைக்காட்டு சித்தர் சொன்னாராம், ஆடுகான் போகுதுபார் ஆடுகான் போகுதுபார் என்று. அவர் காணாமல் கோணாமற் கண்டுகொடு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு என்ன? காணாமல் என்றால் சூரியனை பார்ப்பதற்கு முன்பு, கோணாமல் என்பது சூரியன் தலைக்கு நேரே இருக்கும் போது, கண்டு என்றால் சூரியன் இருக்கும் போதே. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன் மாலை வாயிலில் இருக்கும் போது அர்க்கியம் கொடுக்கணும். ஆடு என்றால் நீராடு, கான் என்றால் சேது தரிசனம், போகுதுபார் என்றால் 3 வேளை சந்தியாவந்தனத்தாலும் கங்காஸ்தானத்தாலும் சேது தரிசனத்தாலும் நம் பாபம் தொலைந்து போகிறது பார் என்று அர்த்தம். காயத்ரியை தவறாமல் செஞ்சுட்டு வரணும். ஜென்மத்தில் ஒரு தரமாவது கங்காஸ்தானம் சேது தரிசனமும் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்ணுறது எல்லோரோலும் ஆற காரியம்தான். இது ரொம்ப ஈஸி. இதில் ஜலத்தை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். சரீர பிரயாசம் கூட இதில் கிடையாது. ஆயுசு இருக்கிற வரைக்கும் சந்தியாவந்தனத்துக்கு லோபம் வராமல் பண்ணணும். காயத்ரியை மாத்ரு ரூபமாக உபாசிக்கணும். புருஷாளுக்குத்தான் காயத்ரி, ஸ்திரீகளுக்கு எந்த காயத்ரி? புருஷா காயத்ரி அனுஷ்டித்தால் ஸ்திரீகளுக்கு க்ஷேமம். சீக்கிரம் ஆஃபீஸ் போக வேண்டியவா என்ன பண்ணணும்? சீக்கிரமே எழுந்திருந்து காலம்பர காயத்ரியை பண்ணிடணும். மத்தியானம் பண்ண முடியாது. அவள் ராத்திரி 8:30 மணிக்கு அப்புறமா மத்தியான்ஷிக அர்க்கியத்தை கொடுத்து ஜபிக்கலாம். ஒருவன் தினந்தோறும் சந்தி பண்ணினால் அவளுக்கு சத்துருக்களே இருக்க மாட்டாள். மூச்சை பிடித்து கொள்ள வேண்டும், அதாவது சுவாசத்தை அடக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சாதாரண வெறும் மூக்கை பிடிச்சிக்கிறோம். அது மாதிரி தயவு செய்து செய்யாமல் பிராணாயாமம் என்பது சுவாசத்தை நமது கட்டுப்பாட்டில் வைக்கணும். சின்ன வயசில் உபநயனமான காலத்திலேருந்து கிரமமாக நாம் 10 பிராணாயாமம் பண்ணியிருந்தாக்க இத்தனை நாளில் நாம் யோகியாக கூட ஆகியிருக்கலாம். அரை நிமிஷம் சுவாசத்தை நிற்க வைக்கணும். தினம் 3 வேளையும் ரோகிஷ்டா கூட, அதாவது நோயாளி கூட பிராணாயாமம் பண்ணணும். நாம் எந்த கோத்திரத்தில் பிறந்ததற்காவது கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டியது நமது கடமை. தீர்காயுஷ் ஞானம் புகழ் பிரம்ம தேஜஸ் ரிஷிகள் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம்
சந்தியாவந்தனம் பண்ண அவர்கள் தங்களுக்கென்று பாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க. அவசர அவசரமாக பண்ணக்கூடாது. ஸ்திரீகள் விஷயத்தை பார்க்கலாமா? அவளுக்கு ஏன் இந்த அனுஷ்டானங்கள்லாம் இல்லை? குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறோம்? புண்ணியாஜனம் பண்ணுறோம், நாமகரணம் பண்ணுறோம், ஐஷ்ஹோமம், அன்னப்பிரசாதம் எல்லாம் அவளுக்கு பண்ணுறோம். பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் அவளுக்கு உபநயனம்னு ஒன்று இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமத்து உரிய விரதங்கள் பெண்களுக்கு கிடையாது. மற்றபடி சமஸ்காரங்கள் பண்ணும்போது ஸ்தானத்தில் கூட நிற்பா. கிரகஸ்தர்கள் மட்டும்தான் தனியாக இல்லாமல் பத்தினியுடன் சேர்ந்தே தான் தர்மத்தையும் கர்மானுஷ்டானங்களையும் பண்ணணும். சாஸ்திரம் வச்சிருக்கிறது மாதிரி பத்தினி இருக்கிற கிரகஸ்தனுக்கு மட்டுமே யாக யஜ்யாதிகள் சாஸ்திரத்தில் இருந்திருக்கிறதே தவிர பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் இவை இல்லை. பத்தினி வதஸ்ய அக்னி கோத்திரம் பவதி அப்படின்னாக்க தன்னுடைய பத்தினி எரிந்து விட்டால் புருஷர்களுக்கு யஜ்ய கர்மானுஷ்டானங்கள் கிடையாது. தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் கை கொடுப்பவளாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் நம்முடைய சாஸ்திரத்தில் ஸ்திரீகளுக்கு கொடுத்திருக்கு. நன்றி, வணக்கம்.